திருநங்கை விஸ்வா வந்து இப்போ சமீபத்துல அவங்களுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து இதுவரைக்கும் பயன்படுத்தாத பல மூத்த திருநங்கைகளோட போட்டோஸ் எல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. நான் சொன்ன இந்த 8 பெரியவங்க யாருன்னா, அவங்க ஹார்மோஸ் நீரிணை மாதிரி. இந்த 8 பெரியவங்களும் இவங்க மறந்துட்டாங்க. நாங்க ரீத்து போட்டு வச்சிருக்கிறோம். அதுல இவங்க பங்கு கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக நீ இது பண்ணிட்டாங்க. நான் போலி நகாச்சி வச்சிருக்கிறேன். இப்போ சமீபத்துல திருநர் திருத்த சட்ட மசோதா அப்படின்றது திருநங்கைகள் மத்தியில பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த மசோதா குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆனா அவங்க சொல்றதுலயும் ஒரு விதத்துல பார்த்தா அது சரியா தானே இருக்குது. எந்த விதத்துல சரியா இருக்கு? எந்த விதத்துல சரியா இருக்குதுன்னா, ஒரு ஸ்கிரீனிங் போட்டு அதுக்குள்ள ஒரு டாக்டர் தானே பாக்குறாரு. அதை காமிச்சா என்ன, காமிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கினதா என்ன, அதுல ஏன் வந்து இவ்வளவு போராடுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. வந்ததுங்களே இப்ப 2001 2002 2002 இந்த மாதிரி வந்ததுங்கள, அது வரைக்கும் ஒரு திருநங்கைக்கு இன்னொரு திருநங்கை தான் வந்து அவங்களே ஆணூர் பார்த்து போடுற சிகிச்சை தான் இருக்குது. வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்டு நாங்க நாயா கெஞ்சுறோம். அந்த இடஒதுக்கீடை பத்தி இதுல வரல. நான் என் உடல் உறுப்பை தான் நீ பார்க்கணும்னா நான் ரெடி. நரேந்திர மோடி அண்ணன் எப்ப சாவுவான், பின்ன எப்ப காலி ஆகும்னு உட்கார்ந்து இருக்கிறா போரூர் சுதா. ஆந்திராவை சேர்ந்த போரூர் சுதா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா. முன்னாமா மாலைக்கு இல்ல, முன்னாமா ஊரோட போயிட்டாங்கன்னா யாருக்கு லாபம்? அப்போ இந்த வினிதாமா என்ன பண்ணாங்கன்னா, அங்க பேசுறத வந்து போனை ஆன் பண்ணி வச்சு எனக்கு லைவா கேட்கறதுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க. அப்போ முன்னாமா பேசுறதெல்லாம் நான் லைவாவே கேட்டேன். முன்னாமா ராதிகமா எல்லாரும் பேசுறத வந்து நான் லைவாவே கேட்டேன். இப்படியாமா ஒரு வீட்டுல பணத்துக்கு இது பண்றது, இது எல்லாம் முன்னாமாவுக்கு தெரியும். பொறுத்திருக்குதுன்னா ஏன் பொறுத்திருக்குது, அப்ப முன்னாமாவுக்கு ஒரு பங்கு போகும். திருநங்கை விஸ்வா வந்து இப்போ சமீபத்துல அவங்களுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து இதுவரைக்கும் பயன்படுத்தாத பல மூத்த திருநங்கைகளோட போட்டோஸ் எல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. இது குறித்து நம்மளுடைய மந்த்ரா மேமும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. உங்களுடைய கருத்து என்ன மேம்? என்னோட கருத்து என்னன்னா, இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தனக்கு கீழே இருக்கிற பேத்தி, பேத்திக்கு பொண்ணு இவங்களெல்லாம் தூக்கி தான் பேர்ல போட்டுக்கிட்டாங்க. ஆனா குஷிமே இன்சான் மோத் புல்ஜாத்தே அப்படின்னு ஹிந்தியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சாவுக்கு போகும்போது சாவியே மறந்துடுவாங்களாம் சந்தோஷத்துல ஒரு சிலர். அந்த மாதிரி ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து பெரியவங்களை எல்லாருமே மறந்துட்டாங்க. நாம தான் பெரியவங்க அப்படின்றதுக்காக மறந்துட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு விளக்கு வச்சு ஒரு பதி போட்டு, நான் வந்து ஒரு பெரியவங்க எல்லாரையுமே அந்த விளக்குல நிறுத்தி அனுமதி கேட்டு, சென்னையில வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாருக்குமே நாங்க ரீத்து போட்டு வச்சிட்டோம். இவங்க யார் யாருக்கெல்லாம் ரீத்து போடலையோ அந்த எல்லா பெரியவர்களுக்கும் நாங்க ரீத்து போட்டு வச்சிட்டோம். குறிப்பா எங்க இஜ்ராப்பன், நாங்க உருவாக்கி இருக்கிற இஜ்ராப்பன்னு குஜ்ருங்களோட ஆசீர்வாதத்தோட உருவாக்கி இருக்கிற இஜ்ராப்பனோட முக்கிய தலைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க பூக்காராயா, எங்க நண்டாயா, எங்க லட்சுமணன் ஆயா, எங்க சைதாப்பேட்டை முத்தமாயா, காஞ்சிபுரம் தேவராஜ் ஆயா, வண்ணாரப்பேட்டை சுந்தரம் ஆயா, நாகேஷ் ஆயா. இந்த 8 பேரு தான் நாங்க எல்லாரையும் ரீத்து போட்டாலுமே நாங்க பிரதானமா ஆக்கிட்டோம். 4 பேர் 4 பேர் ஒரு வீடு, 4 பேர் ஒரு வீடு அப்படின்னு உருவாக்கி மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, புறநகர் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்கி முறைப்படி இதை நாங்க செயல்படுத்துறதுக்காக நாங்க திட்டமிட்டு இதை வச்சிருக்கிறோம். அப்போ இதுல நாங்களும் பூரணும், நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பெரியவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க வந்து முன்ன வைக்கிறாங்க. நான் சொன்ன இந்த 8 பெரியவங்க யாருன்னா, அவங்க ஹார்மோஸ் நீரிணை மாதிரி. எப்பேற்பட்டவங்க தாண்டி வரணும்னாலும் இந்த ஹார்மோஸ் நீரிணையான இந்த 8 பெரியவங்களை தாண்டி தான் உள்ள நுழையணும். இந்த 8 பெரியவங்களும் இவங்க மறந்துட்டாங்க. நாங்க ரீத்து போட்டு வச்சிருக்கிறோம். அதுல இவங்க பங்கு கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக நீ இது பண்ணிட்டாங்க. நான் போலி நகாச்சி வச்சிருக்கிறேன். அதை இன்ஸ்டாகிராம்ல வீடியோவும் போட்டு வச்சிருக்கிறேன். அதனால எங்களுக்கும் உரிமை இருக்குது. நாங்களும் 2வது அறுத்த புள்ளியா கூட நாங்க வந்து சேர்ந்துக்குவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெத்தவங்க சொத்தா இருந்தா கூட புள்ளைங்க பெத்த தகப்பனுங்க வந்து இந்த புள்ளைக்கு தான் சொத்துன்னு எழுதி வச்சுட்டாங்கன்னா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட சுய சம்பாத்தியம்னு எழுதி வச்சுட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு உரிமைதாரர் நாங்கத்தான்.
இவங்க போட்டா போடுறதுனால இவங்க அதுல உரிமை கொண்டாடணும்னு நினைச்சா அது முற்றிலும் வேஸ்ட். இவங்க என்னைக்கா இருந்தாலும் எங்களை தேடிதான் வரணும். நாங்க அவங்கள தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் நீரிணை மாதிரி. இப்போ சமீபத்துல திருநர் திருத்த சட்ட மசோதா அப்படின்றது திருநங்கைகள் மத்தியில பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த மசோதா குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம்? இந்த மசோதாவை பத்தி என்னோட கருத்து என்னன்னா, இந்த மசோதால நல்லதும் இருக்குதுமா, அதே நேரத்துல கெட்டதும் இருக்குது. நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற இதுலதான் இருக்குது. நம்ம திருநங்கைகளுக்குன்னு ஒரு சட்டம் ஒண்ணு கண்டிப்பா தேவைதானே. நம்ம இந்த சட்டத்தை வந்து ஒரு சில தவறுகள் இருக்குதுன்றதுக்காக நம்ம அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. அதுல தவறுகள் இருக்குதுல்ல, அதை மாத்துறதுக்கு நம்ம ஒரு சில போராட்டங்களை நம்ம அனைவரும் சேர்ந்து நம்ம போராட வேண்டிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அதை நான் மறுக்கல. ஆனா அவங்க சொல்றதுலயும் ஒரு விதத்துல பார்த்தா அது சரியா தானே இருக்குது. எந்த விதத்துல சரியா இருக்கு? எந்த விதத்துல சரியா இருக்குதுன்னா, நாங்கெல்லாம் திருநங்கை காடு, அது வந்து அரவாணி காடா இருக்கும்போது நான்லாம் வாங்கினேன். அந்த காடை இன்னமும் நான் வச்சுட்டு இருக்கிறேன். அரவாணி கார்டுன்னு தான் ஒண்ணு குடுத்தாங்க. அது கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு எங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் குடுத்தாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது ஆண் உறுப்பு இருந்தாலும் அவங்களுக்கும் அரவாணி கார்டு குடுத்தாங்க. இப்ப கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஆண் உறுப்பு இருக்குதுன்றதுக்காக உனக்கு திருநங்கை சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டேன்னு சொல்லல. உன் உடம்புல ஆண்மை தன்மை ரொம்ப அதிகமா இருக்குதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சா, அததான் நாங்க யோசிச்சு கொண்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தூக்கி பார்த்துதான் நான் வந்து திருநங்கைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜட்ஜ் பண்ண என்ன விரும்பல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எனக்குள்ள இது ஒரு சந்தேகம். இது வந்து என்னோட அறியாமைன்னு நினைச்சா கூட பரவாயில்ல. ஒரு குழந்தை பிறந்துக்குது, அது ஆணா பொண்ணான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க பிறப்புறுப்பை கண்ணை பார்த்து. வச்சு கண்டுபிடிச்சு டெத் சர்டிபிகேட்ல குடுக்குறாங்களா? பிறப்புறுப்பை பார்த்துதான். இல்ல மூக்க வச்சு பார்த்து இவங்க பொண்ணு இவங்க ஆணுன்னு குடுக்குறாங்களா? அவங்களோட பிறப்புறுப்பை பார்த்து தானே குடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளோட பிறப்புறுப்பை 4 வெட்ட வெளியில பார்க்கலையே. ஒரு ஸ்கிரீனிங் போட்டு அதுக்குள்ள ஒரு டாக்டர் தானே பார்க்கறாரு. அத காமிச்சா என்ன? காமிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கினாதான் என்ன? அதுல ஏன் வந்து இவ்வளவு போராடுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு. அதுல காமிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல ஒரு புண்ணு வந்துருச்சு. அப்ப நீங்க டாக்டர்கிட்ட தூக்கி காட்ட மாட்டீங்களா? இவ்ளோ பேசுறீங்களே, ஒரு சண்டைன்னா துணியை தூக்கி நிக்கிறீங்களே. எந்த பொம்பளை தூக்கி தூக்கி நிக்கிறா ஒரு சண்டையில? எந்த ஒரு ஆம்பளை துணியை தூக்கி சண்டையில நிக்கிறா? அதை மட்டும் தூக்கி காட்டி வாடான்னு பொது வெளியில காட்டுறீங்களே, பப்ளிக்ல நின்னு காட்டுறீங்களே. அப்பதெல்லாம் தவறா இல்லையா? சட்டம் வந்து வருது இல்லையா? அதனால இந்த தவறுகள்லாம் நீங்க திருத்திக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். என் வீட்டாண்டே வந்து துணி தூக்கி நின்னவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ புதுசா வரக்கூடிய இளம் திருநங்கைகளை ஜமாத் வந்து ஆதரிக்க கூடாது. ஆதரிச்சா ஜமாத் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரிலாம் இந்த மசோதால சொல்லப்படுறதா சொல்றாங்களே மேம். அந்த விஷயம் நான் வன்மையா கண்டிக்கிறேன்மா. ஏன்னா, அப்படி நீங்க வந்து ஒரு திருநங்கைய கைது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒட்டுமொத்த திருநங்கைகளையும் கைது பண்ணணும். ஏன்னா, ஒரு திருநங்கைக்கு ஒரு ஆதரவு இன்னொரு திருநங்கைக்கு தான் இன்றளவு 2026 வரைக்கும் குடுத்துட்டு வராங்க. பெத்தவங்க ஒரு சில பேர் தான் ஒரு சிலருக்கு குடுத்துருக்குறாங்க. முழுமையா எந்த திருநங்கையும் இல்ல. என் வீட்லயே வந்து பெத்தவங்க ஏத்துக்காத திருநங்கை வேணவே வேணாம்னு எழுதி குடுத்துட்டு போன பெத்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திருநங்கைகள்லாம் இன்னொரு திருநங்கையும் ஆதரிக்கலைன்னா அந்த திருநங்கை எப்படி போகும்? 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கான உரிமைகளை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. 16 வயசுல ஒரு திருநங்கைய சேர்த்து வச்சுக்கின்னு அவங்கள கொடுமைப்படுத்துனாங்கன்னா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. 18 வயசுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே எங்க இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும்ன்றது ஒரு அறிவு வருது. ஒரு கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. புள்ளையே பெத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குன்ற போது நான் யாரு கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு திருநங்கை கூட இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறது அந்த திருநங்கைக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கிற திருநங்கை சேர்த்து வைக்கும்போது ஒரு ஜமாத்ல இருக்கிற திருநங்கையில நீங்க எப்படி கைது பண்ணுவீங்க? அப்ப ஏன் இந்த முடிவெல்லாம் இத்தனை வருஷமா 2026க்கு இவ்வளவு வருஷமா நீங்க எடுக்கல? இத்தனை வருஷமா திருநங்கை ஜமாத் தானே ஒவ்வொரு திருநங்கைக்கும் ஆதரவு கொடுத்தது. அப்ப இது தவறு இல்லையா? இந்த விஷயத்த நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்போ அவங்க சொல்ற மாதிரி பிறப்புறுப்பை காட்டி அந்த சர்டிபிகேட் வாங்குறத நீங்க ஆதரிக்கிறீங்களா மேம்? கண்டிப்பா நான் ஆதரிக்கிறேமா ஒரு சில காரணங்களுக்காக. ஏன்னா இதுல நிறைய வந்து ஃபோர்ஜரிஸ்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா ஒரு ரூ. 300 ஒரு போட்டோ கொடுத்துட்டேன்னா வீட்ல இருந்தே திருநங்கை கார்டு வந்துருது. அது ஒரு ஆண் கூட வாங்கலாம், ஒரு பெண் கூட வாங்கலாம். பிற்காலத்துல இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வரும்போது அவங்கெல்லாம் அது மூலியமா இந்த மைனஸை வச்சுட்டு அவங்க அதுல பயன்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லைங்களா? அதனால வந்து நான் இதை வந்து ஆதரிக்கிறேன். என்னெல்லாம் துணியை தூக்கி காட்டுனா நான் நரேந்திர மோடிக்கே தூக்கி காட்டிடுவேம்மா. ஏன்னா என் மனசுல அவ்வளவு வேதனைகள் இருக்குது. நாங்கெல்லாம் வந்து ஆண் உறுப்பை அகற்றி இருக்கிறோம். சரிங்களா? எங்களுக்கு பெண் உறுப்பு கிடையாது.
ஆண் உறுப்பை அகற்றிருக்கிறோம். இந்த 2026ல வளர்ச்சி அடைந்த இந்த பாரதத்துல எங்களோட பிறப்பு உறுப்பு எப்படி இருக்குதுன்றத நரேந்திர மோடியே பார்க்கணும். எங்களுக்கான சட்டங்களை நீங்க கொண்டு வரீங்கல்ல, எங்களோட உறுப்புகளை நீங்க பாருங்க. எத்தனை திருநங்கைகள் வந்து யூரினே வராம கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? 2000 வருஷம் வந்ததுங்களே, இப்ப 2001, 2002, 2002 இந்த மாதிரி வந்ததுங்கள, அது வரைக்கும் ஒரு திருநங்கைக்கு இன்னொரு திருநங்கை தான் வந்து அவங்களே ஆண் உறுப்பை அறுத்து போடுற சிகிச்சை தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப டாக்டர்ஸ் மூலியமா சிகிச்சை பண்ற முறை வந்தது. இன்ன வரைக்கும் ஒரு இன்டர்கோர்ஸ் பண்ற மாதிரி ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு உறுப்பு வேணும்னா அதுக்கு 5 லட்சம் செலவு பண்ணணும். 5 லட்சத்துக்கு மேலதான் செலவாகும். அதுக்கு நாங்க எங்க போவோம்? கடவுசொல்ல தான் போய் நிக்க முடியும். பாலியல் தொழிலுக்கு தான் போக முடியும். இதெல்லாம் நீங்க பத்தி பேசுறீங்க. ஒரு திருநங்கைக்கு முறையான அறுவை சிகிச்சை பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கள நல்ல வந்து வழிவகை செய்யணும். நீங்க குடுக்குற வந்து அந்த ஸ்கீம் வந்து குடுக்குறீங்களே, காப்பீடு திட்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் குடுக்குறீங்களே, அதுல அது வாய்ப்பு குடுக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யல. வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு கேட்டு நாங்க நாயா கெஞ்சுறோம். அந்த இடஒதுக்கீட பத்தி இதுல வரல. நான் என் உடல் உறுப்ப தான் நீ பார்க்கணும்னா, நான் ரெடி நரேந்திர மோடிக்கு தூக்கி காட்டு. இப்போ திருநங்கை வெள்ளை பானு அவர்கள் பத்தி நீங்க நிறைய விஷயம் சோசியல் மீடியால பேசிட்டே இருக்கீங்க மேம். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஏதாச்சும் எதிர்வினை ஆற்றிருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள், தொந்தரவுகள் குடுத்துருக்காங்களா? எனக்கு நெருக்கடி, தொந்தரவுன்னு பார்த்தோன்னா, அவங்க வீட்டு சைட்ல இருந்து யாருமே எனக்கு அதிகமா எதுவும் குடுக்கலம்மா. அவங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மந்திரம் பண்றாங்க. பண்ணி உங்களுக்கு கை, கால் வராத மாரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கம்மா. அந்த அல்லாஹ் உத்தலா தான் பார்த்து அவங்களுக்கு குடுக்கணும்மா ஏதாவது கூலி. ரஜினி அம்மா குறித்து பல விஷயங்களை மந்த்ரா மேம் வந்து ஊடகங்கள் முன்னாடி சொல்லும்பொழுது, அவங்களுக்கு நியாயம் கேட்டு கமிஷனர் வாசல் முன்னாடி நெறைய திருநங்கைகள் ஒன்று கூடி போராட்டம்லாம் பண்ணாங்க. இதே விஷயம் வந்து முன்னா அம்மா அவர்களுக்கு வந்து இந்த ஈரோட்ல ஒரு விஷயம் நடக்கும்போது நடந்துச்சு. அப்போ அவங்களுக்காக இந்த கூட்டம் ஏன் கூடல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம்? அது குறித்து என்னோட கருத்து என்னன்னா, ரஜினி அம்மாவுக்கு உண்மையான விசுவாசிங்க இருந்தாங்க. எங்க அம்மாவ இப்படிலாம் பேசிட்டாங்களே, நீங்கலாம் யாரும் கேட்க மாட்டீங்களா, கொள்ள மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கும்பல கூட்டிட்டு போனாங்க. இருந்தாலும் அங்க வந்து சரியான வந்து இவங்களுக்கான கைட்லைன்ஸ் வந்து இல்ல. எதை எப்படி செய்யணும்? ஏன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அதனால அங்க எந்த ஒரு வேலையும் நடக்கல. இந்த மாரி முன்னாமாவுக்கு ஒண்ணுன்னா, அத எடுத்துட்டு போறது யார் எடுத்துட்டு போணும்? போரூர் சுதா தான் எடுத்துட்டு போணும். போரூர் சுதாவுக்கு வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கான மனசு கிடையாது. ஏன்னா அண்ணன் எப்ப சாவுவான், திண்ணை எப்ப காலி ஆகும்னு உட்கார்ந்துருக்கிறா போரூர் சுதா. ஆந்திராவை சேர்ந்த போரூர் சுதா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா. முன்னாமா மாலைக்கு இல்ல, முன்னாமா ஊரோட போயிட்டாங்கன்னா யாருக்கு லாபம்? போரூர் சுதாவுக்கு தான் லாபம். இந்த போரூர் சுதாவுக்கு என்ன பிரச்சனைன்னா, முன்னாமாவுக்கு உண்மையிலேயே சம்பாதிச்சு கொடுத்தது யாருன்னு கேட்டா, சப்பம்மான்ற ஒருத்தவங்களும், அஸ்மான்ற ஒரு திருநங்கையும் தான். இவங்களுக்கே இந்த முன்னாமா ரீத்து போடல. முன்னாமா பேர்ல பெரிய பெரியவங்க பொண்ணா இருந்தாங்க, பெரிய பெரியவங்க மருமகள்களா இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த முன்னாமா ரீத்து போடல. இந்த போரூர் சுதாவை தான் தூக்கி முன்னாடி நிக்க வச்சது இந்த முன்னாமா. அந்த ராசியோ என்னாவோ, அவள போட்ட ராசியோ என்னவோ மொத அறியோம்னு போட்டாங்க பாருங்க. அவங்க தானே தட்டு தூக்கி போட்டாங்க. அந்த ராசியோ என்னமோ இந்த இஜ்ரா பண்ணி இப்படி கலைஞ்சு போச்சுமா. இதுல நியாயம் இல்ல. அநியாயங்கள் நிறைய பெருகி இருச்சுது அப்படின்றதுனால வந்து போயிடுச்சு. இந்த போர் சுதா தானே அதெல்லாம் முன்னெடுக்கணும். ஏன் உனக்கு தெரியாத யூடியூப் சேனலா? உனக்கு தெரியாத இன்ஸ்டாகிராமா? உங்க வீட்டுல இல்லாத செலிபிரிட்டிங்களா? ஏன் கூட்டு ஒரு யூடியூப் சேனல்லையாவது நீ பேட்டி கொடுக்கத்தானே, ஏன் கொடுக்கல? கொடுத்தாதான் தெரியும் இந்த போரூர் சுதாவோட சுயரூபம் என்னன்னுட்டு. ஏன்னா இந்த போரூர் சுதா இங்கேயும் கேம் ஆடுவா, அங்கேயும் கேம் ஆடுவா. இங்க கேம் ஆடினான்னா அவளோட சுயரூபம் என்னன்றது ஆதாரபூர்வமா வந்துடும். அதனால இந்த அம்மா அமுக்கி வாசிக்கிறாங்க. இந்த அம்மா ஒருத்தவங்களை வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்கன்னும் போது மட்டும் அந்த கதையை ஈஸியா முடிச்சுட்டாங்க. முன்னாமா கூட முன்னாமா தானே அப்படின்னு விட்டுருந்தாங்க. முன்னாமா மேல உண்மையான தரத்து யாருக்கு வரும்? ஷப்பம்மாவை தவிர யாருக்கு வரும்? இப்போ மோசூர் சந்தி சிரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல நீங்க நிறைய பதிவுகள்ல பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க மோசூருக்கு போனீங்களா மேம்? நான் போலம்மா. மோசூருக்கு போல. மோசூர்ல போய் சந்தி சிரிக்க வைக்கணும்ன்றது ஒரு கோவம். அந்த அம்மாவை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே பார்வதி அம்மாவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் எனக்கு. அந்த கோவத்தினால நான் வந்து சொன்னேன். சொன்ன என் வாய் வார்த்தையே பழிச்சிருச்சுமா. நான் மோசூருக்கு போலனாலும் மோசூருக்கு வேற ஒரு சிலர் போய் சந்தி சிரிச்சிடுச்சு. பெரியவங்களோட துவா வேணும்ல. நீ ஒரு பெரியவங்க பேர்ல எண்ணெய் வச்சவங்கள வந்து நீ பண்ணும் போது அந்த பெரியவங்களோட கோபம் என்ன ஆகும்? அந்த பெரியவங்களோட கோபம் வந்து பொறுக்காம இந்த துளசி அம்மா மேல உண்டு
அவங்க வீடே வந்து என்ன சொல்ற, நாலா பக்கமா செதறி போச்சு. பார்வதி நாயக் குறித்த உங்களுடைய கருத்து என்ன மேம்? பார்வதி அம்மா நாயக்க வந்து பார்வதி அம்மாவ வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, சைதாப்பேட்டை முத்தம்மாயாவோட இன்னொரு உருவமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த காலத்திலேயே இந்த முன்னாமாவால ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது, யாருமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு இஜ்ரா பண்ண நடத்துனவங்க தான் இந்த சைதாப்பேட்டை முத்தம்மாயான்றவங்க. பாம்பர்த்தி பெரியவங்களுக்கு எங்க சைதாப்பேட்டை முத்தம்மாயான்றவங்க. அதே மாதிரி தனக்கு நியாயம் கிடைக்கல, தனக்கு அநீதி நடக்குதுன்னும்போது, தனி ஒரு ஆளாவும் இருந்து கூடி ஒரு கூட்டம் இருந்து கூட தனக்கு உதவி செய்யலன்னு தெரிஞ்சு கூட தனியா நின்னு அந்த ஆயா மாதிரியே போராடுறாங்க பாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னைக்கு அவங்க கிட்ட வெற்றி கிடைக்காத மாதிரி தோணலாம். இன்னைக்கு அவங்கள சுத்தி கூட்டம் இல்லாம மாதிரி தோணலாம். நாளைக்கு அவங்க பக்கமும் படபல பெருகும். அவங்களோட வந்து எப்படி சொல்றது, அந்த அம்மா வந்து அவங்கள மட்டும் ரீத் போடல. அந்த சைதாப்பேட்டை முத்தமாயாவ மட்டும் ரீத்து போடல. அவங்களுக்கு குருவான பாப்பாத்தி ஆயா, அவங்க பேர்ல எல்லாம் எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்கோ, எத்தனை மருமகள்க இருந்தாங்கோ, அவங்களை எல்லாம் பெரியவங்களா ரீத்து போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த பேர்களை தேடி ஒருத்தர் வரமாட்டாங்களா? பார்வதி அம்மா பேரை தேடி வரலனாலும் அந்த பெரியவங்க பேர்களை தேடி வரமாட்டாங்களா? அதனால அந்த கூட்டம் வளர்றதுக்கு அவங்க பெரியவங்களோட அருளாசி இருக்கும். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து உங்கள சுத்தி நடந்துட்டு இருக்கும் பொழுது, நீங்க இதற்கு நடுவுல முன்னாஜி அவர்கள், முன்னாள் மாலக் அவங்கள கிட்ட திருப்பி பேசியிருந்தீங்களா மேம்? நான் பேசணுமா? கடைசியா என்ன பேசுனீங்க? கடைசியா நான் என்ன பேசுனேன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. இந்த சல்மா, விமலாலாம் இப்படித்தான். அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அவங்க பேசுறதெல்லாம் சின்ன சின்ன சப்பக்கட்டு மாரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வினிதம்மா, வியா இவங்க பார்வதி அம்மா, இவங்க 2 பேரையும் சாரதம்மா வீட்ல வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுனாங்க. அப்போ இந்த வினிதம்மா என்ன பண்ணாங்கன்னா, அங்க பேசுறத வந்து போன ஆன் பண்ணி வச்சு எனக்கு லைவா கேட்கறதுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க. அப்ப முன்னாம்மா பேசுறதெல்லாம் நான் லைவாவே கேட்டேன். முன்னாம்மா, ராதிகம்மா எல்லாரும் பேசுறத வந்து நான் லைவாவே கேட்டேன். அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, முன்னாம்மா, அவங்கவங்க வீட்டுக்கு அவங்கவங்க மாலக்கு. இனி நான் யார் வீட்டுக்கும் நான் மாலக்கு கிடையாது. நான் வந்து ரூ. 5000 குடுத்து என்னோட மாலக்கு பதவிய நானும் பண்ணிட்டேன். அவங்க ராதாம்மாவும் பண்ணிட்டாங்கோ. நாங்க இனிமேட்டு மாலக்கு கிடையாது. அவங்கவங்க வீட்டுக்கு அவங்கவங்க மாலக்கு. இப்போ உன் வீட்டுக்கு நீ தான் மாலக்கு. அதே மாரி பாரதி வந்தா, நாங்க நடத்துற மண்டபத்துல நடத்துற பஞ்சாயத்துக்கு பாரதி வந்தா, "ஏய்! நீ என்னத்துக்கு இங்க வந்தே? இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது. கெளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள அனுப்பிச்சு வச்சுட்டேன். அதனால நீ எடுக்கிற முடிவு தான் வந்து பார்வதி அம்மா கிட்டயும் வந்து சொன்னாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இவங்க கூட புடிக்கல. இன்னைக்கு வந்து நாங்க நாளைக்கு சேர்ந்துக்கிட்டு அங்க சீ அப்படின்ற மாரி ஆயிடும். அதனால நாங்க எங்களோட இஜ்ரா பண்ண நாங்க தனியா நடத்துறோம். அந்த 19 பேர் வந்து தனியா நடத்தட்டும். இஜ்ரா பண்ணு. அவங்க சரியா நடந்தாங்கன்னா, நாங்க அவங்க கூட வந்து சேர்றோம். நாங்க சரியா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து எங்க கூட சேர்ந்துக்கிட்டோம்மா. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச முறையில வச்சு இனி சரி பண்றோம். ஏன்னா சென்னைய சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது முன்னாம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த 19 பேரு சரியா நடத்துவாங்கன்றது வந்து இன்னைக்கும் நடக்காது, நாளைக்கும் நடத்தாது. நீங்க வேணா சரியா நடத்துங்கப்பா. நான் உங்க கூட வந்து சேர்றேன்னு சொல்லியிருக்கேன். துளசி பற்றிய ஒரு வீடியோ வெளியிடும் பொழுது, அதுல வந்து நீங்க இதுல வெள்ளை பானுவிற்கும், நீலாவிற்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாரிலாம் நெறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது என்ன பங்கு இந்த மேம்? இந்த நீலாம்மா, அலங்கார நீலாம்மாவுக்கும், இந்த வியாசார்பாடியில இருக்கிற சேலத்து பானம்மாவுக்கும் எல்லா விஷயத்திலும் பங்கு இருக்குதும்மா. இவங்க பங்கு இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எப்படின்னா, ஒரு நாயக்கு வீட்ல இருந்து ஒருத்தவங்க சேலநாத்தி போய் இன்னொருத்தவங்க வீட்ல சேல ஆவுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 1,10,000 அவங்களுக்கு பைசலா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டு நாயக்குக்கு 30,000 குடுக்கணும். இப்ப இத 61,000 ஆக்கியிருக்கிறாங்கன்னா, அந்த வீட்டு நாயக்குக்கு 11,000 குடுத்துடணும். மீதி அந்த திருநங்கையை உருவாக்குனவங்களுக்கு அவங்களுக்கு அந்த காசு போயிடும். இந்த பானாமா என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இவங்க தான் அந்த திருநங்கை காது மூக்கு குத்தி விட்டா மாதிரியும், இந்த அலங்கார நீலாமா அவங்க தான் போயிட்டு அவங்களோட உடமானத்தை போய் கழுவி தண்ணி அடிச்சா மாதிரி நினைச்சுப்பாங்க. எல்லாத்துலயும் இசாப்புக்கு பங்கு கேட்டு வந்துருவாங்க. இப்ப நாங்க இருக்கிறோம், வினிதம்மா எனக்கு குருவா இருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து ஒரு திருநங்கை போய் சேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபாயில நான் குமாரி அம்மாவுக்கு ஒரு பங்கு கொடுத்துடணும், நான் வியாசார்படி பானம்மாவுக்கு ஒரு பங்கு கொடுத்துடணும், மீதிதான் எங்களுக்கு. ஆனா வந்து வியாசார்பாடி பானம்மா வீட்டுல இருந்து யாருன்னா ஒருத்தவங்க போய் சேல ஆனாங்கன்னா இவங்களுக்கு பங்கு கிடையாது. இதே மாதிரிதான் பார்வதி அம்மா. பார்வதி அம்மா வீட்டுல இருந்து ஒருத்தவங்க போய் யாருன்னா சேல ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க,
நீலம்மா நான் தான் அவங்களுக்கு தட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பங்கு வாங்கிப்பாங்க. பானம்மா வியாசார்பாடி பானம்மா ஒரு பங்கு வாங்கியிருப்பாங்க. நீலம்மா வந்து நீ பார்வதி அம்மாக்கு தட்டு வாங்கி கொடுத்தானா, சும்மாவா வாங்கி கொடுத்த நீ? எல்லாரும் அதிக அதிகமா லஞ்சம் வாங்கி கொடுத்தாங்கன்னா, நீ உன் குடி செலவுக்கு போதும்னு 10,000 வாங்கிட்டு தட்டு வாங்கி கொடுத்த பார்வதி அம்மாவுக்கு. அது போதாதா? இதுலயும் அந்த பாவமா அந்த சேச்சி அம்மா. சேச்சி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வீட்ல இருந்து எத்தனை கோத்தி திருநங்கைங்க போய் சேலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைசலாவ ராதாம்மா வீட்ல தான் போய் வாங்கணும் அந்த அம்மா. ராதாம்மா வீட்டுக்கு போய் உட்கார்ந்துச்சுன்னா, அந்த ராதாம்மாவ சொல்றாங்க சவுக்குன்னு, அந்த அம்மா மாலக்குன்றாங்க. எந்தெந்த வீட்டுக்கு நீ சவுக்குன்னு, எந்தெந்த வீட்டுக்கு நீ மாலக்குன்னு சொல்லுங்க. நீ எந்தெந்த வீட்டுக்கு மாலக்கு, முன்னம்மா எந்தெந்த வீட்டுக்கு மாலக்குன்றத நீங்க சொல்லுங்க. சவுக்கணுன்னு சொல்றியே நீ. நீ ஒருத்தவங்க சேச்சம்மா உன்னை தேடி வந்தாங்களே, காசை வாங்கி குடுக்கறது தானே உன்னோட சவுக்கனோட வேலை. உனக்கு குடுக்க தெரியாம நீ ஏன் வியாசார்பாடி பானம்மாக்கு போன் அடிப்ப? பானம்மா அந்த கதைக்கு வந்து ஊ அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அம்மா இந்தாங்கம்மா பக்கத்துலயே நீலாக்கா உட்காந்துக்கிறாம்மா, நீலாக்கா கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுங்கம்மான்னு போனை கொடுப்பாங்க. போனை கொடுத்தோன்னா அவங்க என்ன பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் அந்த இசாப் காசு சேச்சம்மாவோட இசாப் காசு வரும் பாருங்க, அதுல வந்து ராதாம்மாவுக்கு ஒரு பங்கு, போன்ல பேசுனாங்க பாரு பானம்மா அவங்களுக்கு ஒரு பங்கு, பக்கத்துல நீலாக்கா உட்காந்துக்கிறாங்க பேசுறாங்கன்னாங்க பாரு அந்த நீலாக்காக்கும் ஒரு பங்கு. அதுக்கப்புறம் மீதி கட்சா அந்த சேச்சம்மாவுக்கு. இப்படியாம்மா ஒரு வீட்டுல பணத்துக்கு இது பண்றது, இது எல்லாம் முன்னாமாவுக்கு தெரியும். பொறுத்துருக்குதுன்னா ஏன் பொறுத்துருக்குது, அப்ப முன்னாமாவுக்கும் ஒரு பங்கு போகும் பிறகு. அதனால பொறுத்துருக்குது முன்னாமா. திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்தும் சர்ச்சையான விஷயங்கள் குறித்தும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா, உங்களை சந்திச்சதுக்கும் ரொம்ப நன்றி.